ஹலோ. அன்பிற்குரிய கோவில்பட்டி கிராமத்து சொந்த பந்தங்களே, இன்றைய தினம் நடக்கப் போகின்ற இந்த நாடகத்திற்கு நடிக்க வந்திருக்கும் நடிகர் நலிந்து வரும் நாடக கலையை உலகம் முழுவதும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உன்னத கலைஞன். சங்கரதாஸ் சுவாமிகள் தொடங்கி ஆர்.எஸ். மனோகர், டி.ஆர். மகாலிங்கம், உடையப்பா என்று மிகப்பெரிய சாம்பவான்கள் எல்லாம் இந்த நாடக கலையை நடத்தி வந்த காலத்தில் அவையெல்லாம் காலம் மாறி போன பின்பு இப்பொழுது நாடகம் என்றாலே அந்த நாடகத்தை பார்ப்பதற்கு மக்களிடத்திலே ஒரு ஆர்வம் இல்லாமல் ஆடலும் பாடலும் போன்ற நிகழ்ச்சிகளிலே தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் நாடகத்தை மீண்டும் புத்துயிர் கொடுக்கும் விதமாக யூடியூப் மூலம் உலகம் முழுவதும் கொண்டு சென்றிருக்கக்கூடிய அருமை தம்பி எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாடக கலையின் மறுமலர்ச்சி நாயகன். அவர் திரைப்பட நடிகர், அற்புதமான ஒரு பண்பாளர். அறக்கட்டளை வைத்து ஏகப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய வருமானத்தை எல்லாம் செலவு செய்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தம்பி. அப்படிப்பட்ட அந்த தம்பி அந்த தன்னுடைய திறமையால் நாடகத்தை வளர்த்த அந்த பெருமைக்காக நமது ஊரிலே அவரை கொண்டு வந்து நடிக்க வைக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. அந்த ஆசையின் காரணமாகவே இன்றைக்கு நமது ஊருக்கு அவரை அழைத்து வந்திருக்கிறோம். நாடகம் என்றாலே கோவில்பட்டி மக்கள் கொஞ்சம் பார்க்கவே மாட்டீங்க. நாடகத்தின் மேல யாருக்குமே ஆர்வம் இல்லை. ஆனா ராதாகிருஷ்ணன் வந்துட்டாரு, இனிமேலுக்கு நாடகம்தான் போடணும் நீங்கெல்லாம் சொல்லுகின்ற அளவுக்கு என் அருமை தம்பி அவருடைய கலைக்குழுவினர் மிக சிறப்பாக செயல்பட்டு உங்களை மகிழ்விப்பார்கள் என்பதால் இந்த நாடகத்திற்கு வருகை தந்து நடித்து கொடுத்த இருக்கின்ற அருமை தம்பி எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவருடைய கலைக்குழுவை சேர்ந்தவர்களுக்கும் நமது கோவில்பட்டி கிராமத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பை நல்கி நமது கிராமத்தின் சார்பாக அவர்களுக்கு மரியாதை செய்கின்றோம். முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற கோவில்பட்டி கிராம கமிட்டியைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இதன் மூலமாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. முதலாவதாக இந்த விழாவினை சிறப்பாக நடத்துவதற்கு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு உழைக்கும் தன்னலமற்ற தம்பி சின்னப்பாண்டியன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அவரை தொடர்ந்து அருமை தம்பி ஜெனோவன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அவரை தொடர்ந்து அருமை தம்பி தன்னுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் வளர்ந்து வருகின்ற ஏ.கே. பழனிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. முதலாவதாக அருமை தம்பி சின்னப்பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக அருமை தம்பி ஜெனோவன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஜெனோவன் இல்லாவிட்டால் அவர் சார்பாக அவருடைய மைந்தர்கள் யாரேனும் வந்து அந்த பொன்னாடையை பெற்றுச் சொல்ல கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்தாற் போல அருமை தம்பி ஏ.கே. பழனிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து அன்பிற்குரிய மாப்பிள்ளை ஜெயபாலன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து அருமை தம்பி வி.ஏ.வி. விருமன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அந்த ஜெனோவன் மகன் வந்திருக்கான். அடுத்தபடியாக அருமை தம்பி எஸ்.வி. பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அருமை தம்பி எம். விருமாண்டி, மொக்கத்துறை மகன் விருமாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. விருமாண்டி அவர்கள் வந்திருந்தால் அவர்கள் பொன்னாடையை பெற்று செல்லலாம். இல்லை என்றால் அவருடைய புதல்வர் அருமை மகன் இந்தியன் இருந்தால் இந்த பொன்னாடையை பெற்று செல்லலாம்.
அவரை தொடர்ந்து அருமை அண்ணன் கூனா ராணா விருமாண்டி தேவர் அவர்களுடைய புதல்வன் அருமை தம்பி சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து நமது மூலிக்கழுவ தேவர் பேரன் பாண்டியனுடைய மைந்தன் அருமை தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சதீஷ் மேல வாப்பா. சரி, அவனுக்கு பொன்னாடை கொடு. ராஜ்குமார், பாண்டி மகன் ராஜ்குமார் வந்திருக்கேப்பா. ராஜ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இல்லை என்றால் வச்சிருங்க, அப்புறம் கொடுத்துக்கிடுவோம். அன்பு சகோதரர், நமது கிராமத்தினுடைய முன்னோடி, கிராம வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் எமது சகோதரர் என் ஜெகதீசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சொந்தங்களே, ஒரு மட்டும் இல்லையா? ராஜ்குமார் சார்பா யாராவது வந்து, அவங்க அம்மா அப்பா யாராவது வந்திருந்தால் வாங்க. முறைப்படி நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய 11 பேரும் சமம் என்றுதான் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த 11 பேருக்கும் சமமாக மரியாதை செய்ய வேண்டும் என்பது நமது கிராமத்தினுடைய ஆசை. ஏனென்றால் மற்ற கிராமங்களில் இல்லாத அளவிற்கு ஒற்றுமை உணர்வோடு எந்த நிகழ்ச்சியிலும் அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய நமது மக்கள் யாவரும் நமது உடன்பிறப்புகள் என்பதால் அவர்கள் 11 பேருக்கும் மரியாதை செய்யும் விதமாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. அடுத்தபடியாக இந்த அரங்கத்தையும் சுற்று வட்டாரத்தையும் வண்ண விளக்குகளால் அலங்கரித்திருப்பதோடு காதுக்கினி இசைகள் வழங்கி நம்மையெல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் மகன் நரியம்பட்டியைச் சேர்ந்த மதுரையில் வசிக்கும் புகழும் பேரும் பெற்ற என் அருமை மகன் ஜெயபாண்டியன் ஆர்வி ஜெயம் ரேடியோ உண்மையிலே வானத்தை போன மடமடைச்ச வந்த மகன் தாங்க மிக சொற்ப ரூபா தான் கொடுத்து இந்த மைக் செட்டை அமைத்திருக்கோம். ஆனால் அவர் கொண்டு வந்து குவித்திருக்கிற பொருட்கள் 50 லட்சம் ரூபாய் பெருமானமான பொருட்களை கொண்டு வந்து இந்த ஊரை அலங்கரித்திருக்கிறார். அதனால் ஜெயம் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த 2 நாட்களாக படாத பாடுபட்டு மின்சாரத்தை எப்படியாவது இந்த கிராமத்திற்கு தங்குதடையில்லாமல் வழங்கிவிடலாம் என்று அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கும் மின்சார வாரியத்தை சேர்ந்த அன்பிற்குரிய அதிகாரி பெருமக்கள் யாரேனும் வந்திருந்தால் இங்கே வந்து பொன்னாடையை பெற்று சொல்ல அழைக்கின்றோம். எங்களது அருமைக்குரிய மாப்பிள்ளை பாண்டி அவர்கள், எஸ் பாண்டி அவர்கள் இருந்தால் வந்து இந்த பொன்னாடையை பெற்று சொல்ல கேட்டுக்கொள்கிறோம். விக்கிரமங்கலம் மின்சார வாரியத்திலிருந்து அருமை மாப்பிள்ளை முத்துப்பாண்டி அவர்களோ அல்லது அருமை மாப்பிள்ளை பாண்டியன் அவர்களோ வந்து இந்த பொன்னாடையை பெற்று செல்லலாம். தற்பொழுது அவர்கள் வராவிட்டால் அவர்கள் இல்லத்திற்கே சென்று அந்த பொன்னாடை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக கொட்டகை அமைப்பாளர் அருமை தம்பி காசியையும் பாராட்டி ஆக வேண்டும். மிக சிறந்த இந்த மேடையிலையும் கொட்டகை அமைப்பதில் ஒரு தன்னலமற்ற தனித்திறமை படைத்தவர் காசி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. வந்திருக்கிறாரா? இல்லைன்னா வச்சு அவர் கொடுத்துருவோம். அடுத்தபடியாக நமக்கு ஒத்துழைப்பு நல்கி இந்த விழா சிறப்பாக நடத்துவதற்கு பேருதவியாக இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் வந்திருந்தால் அவர்கள் தயவு செய்து மேடைக்கு வந்து பொன்னாடையை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் எங்களுடைய இந்த நிகழ்வை முடித்துக்கொண்டு அவளோடு எதிர்பார்க்கும் நாடகத்தை தொடங்கி வைத்து விடைபெறுகிறோம். வணக்கம்.
हेलो 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 பொன்மகளே தேவி அம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா தாங்கி வீரம்மா காளியம்மா கதி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்றும் அஞ்சு கரங்களே அபயங்களே மதையானை முகத்தோடு நம்மை காப்பவன் தேவாதி மூவருக்கும் இவன் மூத்தவன் மதையானை முகத்தோடு நம்மை காப்பவன் தேவாதி மூவருக்கும் இவன் மூத்தவன் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன் அசைகின்ற துதி கையில் வரம் இறைப்பவன் அசைகின்ற துதி கையில் வரம் இறைப்பவன் மாங்கனி தனக்கென்று அருள்வாக்கு செய்கிறான் மாங்கனி தனக்கென்று செல்வாக்கு செய்தான் அதனாலே அதை இன்னும் உண்ணாமல் வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே ராஜாதி ராஜனவன் சிவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ராஜாதி ராஜனவன் சிவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ஆரம்பமே அறிவேன் கணநாயகா ஆரம்பமே அறிவேன் கணநாயகா அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா அறிமுக குருதேவன் குருகுலம் பணிந்தான் அறிமுக குருதேவன் குருகுலம் பணிந்தான் அறியாத சிறியேனை தினம் பாட வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்றும் அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே
நாட்டமல நாயகியாம் நம்ம முத்து மாரியம்மா நாட்டமல நாயகியாம் நம்ம முத்து மாரியம்மா சக்தி உமையானவனே சமயபுரத்து மாரியம்மா சக்திய மங்களத்தில் பண்ணாரி மாரியம்மா சக்தி உமையானவனே சமயபுரத்து மாரியம்மா சக்திய மங்களத்தில் பண்ணாரி மாரியம்மா அகிலமெல்லாம் முன்னாட்சி அம்மா உந்தன் அருளாட்சி அகிலமெல்லாம் முன்னாட்சி அம்மா உந்தன் அருளாட்சி பொன்மகளே தேவியம்மா பொன்மனே காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா தாங்கி வீரமா காளியம்மா தில்லையில தில்லை நாயகி திருச்சி கம்பளத்தில் பெரிய நாயகி தில்லையில தில்லை நாயகி திருச்சி கம்பளத்தில் பெரிய நாயகி தென் மதுரை நகரினிலே தெப்ப குளத்து மாரியம்மா திருநெல்வேலியிலே காந்தி மதியம்மா தென் மதுரை நகரினிலே தெப்ப குளத்து மாரியம்மா திருநெல்வேலியிலே காந்தி மதியம்மா அகிலமெல்லாம் முன்னாட்சி அம்மா உந்தன் அருளாட்சி அகிலமெல்லாம் முன்னாட்சி அம்மா உந்தன் அருளாட்சி பொன்மகளே தேவியம்மா பொன்மனே காளியம்மா ஆலங்குடி